டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சேனல்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். இதுல இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யுஜிசி நெட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர். ஸோ யுஜிசி நெட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் இது நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தனியா டைப் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஜிசி நெட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பிளஸ் ஒரு சில எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமியோட புக்கு ஸோ நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிட்ஸ்க்குமே புக் வந்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் இங்க இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா ரொம்பவே வேலிடான ஒரு புக் ஸ்டாண்டர்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. புக்கோடைய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ ஸ்டடி மெட்டீரியலோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரும். நீங்க சப்போஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எஜுகேஷன் மெத்தடாலஜி புக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பேட்ச் வேணும் அப்படின்னா 7000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து ஆப்டபிளா இருக்குமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எதனா டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் வாஸ் டிசைடட் தட் ஈச் கேண்டபரி பிலிகிரிம்ஸ் would tell in dash. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. இது கேண்டபரி டேல்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுல சாசர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பிலிகிரிம்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிலிகிரிமேஜ் போகும்போது ஒரு சில ஸ்டோரி சொல்லணும், வரும்போதும் ஒரு சில ஸ்டோரி சொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க மொத்தம் எத்தனை ஸ்டோரி ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னா போகும்போது 2 பிளஸ் வரும்போது 2 அப்படின்ற மாதிரி ஓவராலா 4 ஸ்டோரி வந்து ஒரு பிலிகிரிமேஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு கேண்டபரி டேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க். ஆக்சுவலா சாசருடைய ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னா இதுதான் ரீசன். அவர் பிளான் பண்ண மாதிரி இது வந்து முடியல. ஆக்சுவலா அவர் பிளான் பண்ணது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்டோரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா இந்த ஒரு ஒர்க்கை வந்து அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மிடில் இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். அதே மாதிரி இதுல ஓஸ்ட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹாரி பெய்லி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல் புக்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல பாருங்க. அதுல கண்டிப்பா அது எல்லாமே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி தான் கொடுத்து வச்சிருக்கு. இவங்க எங்க போயிட்டு தங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா டபாடின்னு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு 1 மார்க்கா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். So next question, Venus and Adonis. இது ஒரு லாங் நெரேட்டிவ் போயம் அப்படின்றோம். ஓகே. ஸோ இதை யார் எழுதுனது அப்படின்னா ஷேக்ஸ்பியர். ஸோ இதுவுமே பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம்லயும் இது வந்து கேட்கறாங்க. இதுவும் கூட நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த கொஸ்டின் நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னது? த டோட்டல் நம்பர் ஆஃப் போயம்ஸ் ஷேக்ஸ்பியருடைய சானட். மொத்தமா அவர் எத்தனை சானட் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 154 சானட்ஸ். ஸோ சானட் அப்படின்னு சொல்லும் போது 14 லைன் உள்ள எல்லா போயமுமே வந்து பார்த்தோம்னா சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி 14 லைன் உள்ள போயம்களை மொத்தம் எத்தனை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 154 சானட் பிளஸ் 37 டிராமா. இதுல எஸ்பெஷலி லாஸ்ட் டிராமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய சிலபஸ்லயும் இருக்கு. ஸோ லாஸ்ட் டிராமா எது அப்படின்னா டெம்பஸ்ட். So next question, which of the following play is not written congruent? So இவர் எழுதாத ஒரு ஒர்க் எதுன்னு கேட்கிறாங்க. வே ஆஃப் தி வேர்ல்டு நம்மளுக்கு இருக்கு, சிலபஸ்லயே இருக்கு. அடுத்தது த ஓல்டு பேச்சுலரும் இவர் எழுதின ஒரு ஒர்க் தான். ஸோ அடுத்தது லவ் ஃபார் லவ், அதுவுமே
ஸோ இவருடைய ஒர்க்கு தான். ஸோ அவர் எழுதாத ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ரிப்ளஸ். ஸோ இது ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா இவர் எழுதாத ஒரு ஒர்க். ட்ரைடன் ஆல் ஃபார் லவ், இது வந்து எந்த ஒரு ஒர்க்கை அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூனிட் 2ல உங்களுக்கு வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினும் கூட. ட்ரைடன் ஆல் ஃபார் லவ் இஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் ஆண்டனியோ கிளியோபாட்ரா. ஸோ இந்த ஒரு ஒர்க்கை பேஸ் பண்ணி இதனுடைய அடாப்டேஷனாக தான் வந்து பார்த்தோன்னா ட்ரைடன் ஆல் ஃபார் லவ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ ஆண்டனியோ கிளியோபாட்ராவுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். ஸோ ஆல் ஃபார் லவ், இன்னொரு விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா நான் இங்கே கொடுத்துட்டேன். ஆல் ஃபார் லவ் உடைய சப்டைட்டில் என்ன, சப்டைட்டில் என்ன, அதர் டைட்டில் என்ன, அதர் நேம் என்ன அப்படின்னு எதனா கேட்டாங்கன்னா இல்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வேர்ல்ட் வெல் லாஸ்ட். ஸோ WWLன்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல இதனுடைய ஆன்சரை கரெக்டாகவும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ல்ட் வெல் லாஸ்ட், இது டிஆர்பியில் கேட்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆக்சுவலா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்டைட்டில், சப்டைட்டிலுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வரணும் எப்பவுமே. அதே மாதிரி சி ஸ்டூப் டு கான்கர், எ மிஸ்டேக் ஆஃப் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிறாங்க. எரோனிமா இஸ் மேட் அகைன், இதுவும் வந்து பார்த்தோன்னா சப்டைட்டில் தான். ஸோ இதுவுமே இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம புக்ல உங்களுக்கு அழகா கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சப்டைட்டில் எல்லாமே வந்து உள்ள என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி அழகாவே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க செல்ஃபா படிக்கிறீங்கன்னா கூட நோட்ஸ் எடுக்க இது மாதிரி. அடுத்தது ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் த ப்ரிலியூட். ஸோ ப்ரிலியூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வெர்ஷன் எப்போ வந்து அப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் வெர்ஷன் ப்ரிலியூட் அப்படின்றது 1850. ஸோ 1850 தான். ஸோ இந்த ஃபைனல் வெர்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் இருக்கு. ஸோ ப்ரிலியூடோடைய சப்டைட்டில் என்னன்னா growth of poet's mind. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆட்டோபயோகிராபிக்கல் போயம் அப்படின்னும் இது வந்து கேட்கலாம். இது எந்த இதுல எழுதினாரு அப்படின்னா பிளாங்க் வர்ஸ்ல அவர் எழுதியிருக்காரு. இத கனெக்ட் பண்ணி இவர் என்ன பண்ணலாம் நினைச்சாரு அப்படின்னா ரெஸ்கலஸ் அப்படின்ற ஒரு பிலாசபிக்கல் ஒர்க்கை அவர் எழுதலான்றது அவருடைய அடுத்த பிளான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே இது வந்து அதை கனெக்டடா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரெஸ்கலஸ் விச் வேர்ட்ஸ்வொர்த் நெவர் ஃபினிஷ்ட். ஆக்சுவலா அவர் கேட்கலாம் கொஸ்டின்ஸ், எந்த ஒர்க் வந்து பார்த்தோன்னா வேர்ட்ஸ்வொர்த் வந்து பிளான் பண்ணாரு ப்ரிலியூடுக்காக, ஆனா அது வந்து ஃபினிஷ் பண்ணல. ஸோ அந்த ஒர்க் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டு சஃபர் ஹூஸ் விச் ஹோப் திங்ஸ் இன்ஃபினிட். ஸோ இது வந்து ஒரு லைன் போல இருக்கு. இது இஸ் ரிட்டன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் எழுதுனாங்க? இது யார் எழுதுனாங்க அப்படின்னா பிபி ஷெல்லி. ஸோ பிபி ஷெல்லியோட ஒரு ஒர்க்கு. இது நம்ம சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 3rd யூனிட்ல போனீங்கன்னா இருக்கு உங்களுக்கு. 3rd யூனிட்ல ப்ரோமெத்தஸ் அன்பவுண்ட் அப்படின்ற ஒரு லிரிக்கல் டிராமா, அதுலதான் இந்த லைன்ஸ் இருக்கு. ஸோ இதனுடைய இன்னும் அடிஷனல் லைனை நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பிபி ஷெல்லிஸ் gives an inspirational quote taking about a value of love. ஸோ இதுல என்ன தீம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல? ஸோ வேல்யூ ஆஃப் லவ் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்தது the line, a poetry is a criticism of life. ஸோ poetry அப்படின்றது ஒரு criticism of life அப்படின்றாங்க. இதை யார் சொன்னாங்க? போயட்ரின்றது கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்றது யார் சொன்னாங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் போயட்ரியில இருக்கு. ஓகே, ஸ்டடி ஆஃப் போயட்ரி எழுதுனது யாரு? மேத்யூ அர்னால்டு. மேத்யூ அர்னால்டு தான் ஸ்டடி ஆஃப் போயட்ரி. ஆக்சுவலா
இது ஒரு நம்மளுக்கு டிஆர்பி சாரி யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்ட இது ஒரு கொஸ்டின். இதுக்கு அடிஷ்னலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ங்களை சொல்லிட்டே வரேன், கேதர் பண்ணிட்டே வந்துருங்க. அப்பதான் நல்ல ஒரு ரிவிஷனை கொடுக்கும். இது எப்ப வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஸோ 1880. ஆர்தர் மில்லர்ஸ் டெத் ஆஃப் சேல்ஸ்மேன். இதுல tragic seriousness on the fate அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து ரெஃபர் பண்றாங்க? ஆர்தர் மில்லர் டெத் ஆஃப் சேல்ஸ்மேன்ல யாரை வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா வில்லி லோமன். ஸோ இவர் தான் வந்து இது அமெரிக்கன் லிட்ரேச்சர் போனீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து பக்காவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெத் ஆஃப் சேல்ஸ்மேன்ல ஒரு இம்பார்ட்டன்ட், அதான் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட், சென்ட்ரல் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் கத்தாரிசிஸ். ஸோ இது யூனிட் 8. ஸோ யூனிட் 8ல கத்தாரிசஸ் அப்படின்றது எதை சிக்னிஃபை பண்ணுது? எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா பியூரிஃபிகேஷன், ஸோ பர்கேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஸோ பியூரிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இங்க அதனுடைய அடிஷனல் பாயிண்ட் அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸை ரெஃபர் பண்ணுங்க. அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன். நம்ம பிஜிடிஆர்பியோட 8th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான் கொடுத்துருப்பாங்க. கெத்தாரிசஸ் அப்படின்றது பியூரிஃபிகேஷன், பர்கேஷன் ஆஃப் எமோஷன். எஸ்பெஷலி அது எதுல சொல்றாங்கன்னா பிட்டி அண்ட் பியர், இதை தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11, எலியட்டோடைய தேரி, டிஎஸ் எலியட்டோட அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் கோல். ஸோ இந்த ஒரு தேரி எந்த ஒரு எஸ்ஏவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு? ஹாம்லெட் அண்ட் இஸ் ப்ராப்ளம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாம்லெட் அண்ட் இஸ் ப்ராப்ளம் இது யார் எழுதுனதுன்னு கேட்டாங்கன்னா டிஎஸ் எலியட். எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1919. இது the essay first appeared in Eliot the Sacred Wood. ஸோ இந்த ஒரு இதுல தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், unrhythm metrical composition consisting of 5 iambic measurement in each line is called. ஆக்சுவலா நம்ம வந்து பிளாங்க் வர்ஸ்ல எழுதுறாங்க, பிளாங்க் வர்ஸ்ல எழுதுறாங்கன்னு நம்ம நிறைய வந்து படிச்சிருப்போம். பட் பிளாங்க் வர்ஸுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான டெஃபினேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, ஸோ இது வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த இயர்ல வந்து அப்பியர்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1623. ஷேக்ஸ்பியரை பத்தி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் போட்டுக்கோங்க. ரீசன், ஷேக்ஸ்பியர் தான் அந்த யூனிட்டோடைய டாபிக். ஸோ நம்ம வந்து மற்ற இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர்னு வச்சிருப்பாங்க, லிட்ரரி கிரிட்டிசிசம் வச்சிருப்பாங்க. பட் ஷேக்ஸ்பியர் அப்படின்றது டாபிக்கா வச்சிருக்கிறதால நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு அனாலிசிஸ், அவரை பத்தி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும். பிளஸ் அவர் எழுதின ஒர்க் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற சிலபஸ் படியும் தெரிஞ்சாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா the first folio is the first collected edition of Shakespeare's play published 1623, 7 years after his death. ஸோ அப்போ அவர் எப்போ வந்து இறந்தார் அப்படின்னா 1616ல வந்து இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் he wrote 37 plays, 36 which contained in the first folio அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரெஸ்டோரேஷன் காமெடி பிகின் வித். ரெஸ்டோரேஷன் காமெடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா கான்க்ரூவ். ஸோ வில்லியம் கான்க்ரூவ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வராங்க ஒவ்வொருத்தரா, ஷெரிடன் வராரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வராரு. ஸோ ஒன் பை ஒன் அடுத்தடுத்த ஆர்த்தரும் வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் 15 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற கொஷின்ஸ் ஸோ அடுத்தடுத்த பார்ட்டை நான் போடுறேன். ஸோ லாஸ்ட் கொஷின், டாக்டர் ஜான்சன் இவருடைய த லீவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், இதுல என்ன விஷயத்த வந்து சொல்றாரு டாக்டர் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு நிறைய போயட்டை பத்தி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதுல என்னென்ன ஒர்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல எஸ்பெஷலி நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ லீவ்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் போயட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மொத்தம் 52 போயட்ஸ் எவ்வளவு பேர் இருக்குது அப்படின்னா 52 போயட்ஸ்களை பத்தி டாக்டர் ஜான்சன் என்ன பண்றாருன்னா பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ் வந்து உருவாக்குறாரு. ஸோ இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெஸ்மரைஸ் அகாடமியோட புக் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.